ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்மார்ட் லேர்னிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் செகண்ட் சாப்டர் பார்ட் 4 கிங்டம் ஃபங்கை. கிங்டம் ஃபங்கை எல்லாமே ஹெட்டிரோட்ரோபிக் வகையை சேர்ந்தது. எதுலெல்லாம் ஃபங்கஸ் இருக்கும் அப்படின்னா மாய்ஸ்ட் ப்ரெட்டு, ரோட்டன் ஃப்ரூட், காமன் மஷ்ரூம் அண்டு டோட்ஸ்டூலில் ஃபங்கஸ் இருக்கும். டோட்ஸ்டூல்னால் நச்சுத்தன்மை வாய்ந்த ஃபங்கஸ்ன்னு பேர், நச்சுத்தன்மை வாய்ந்த காளான். ஃபங்கை எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா டு மேக் பிரெட் அண்ட் பியர், ப்ரெட்டும் பியரும் மேக் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அதுக்கு பேர் என்ன ஃபங்கைனா ஈஸ்ட்டு வந்து யூனிசெல்லுலார் ஃபங்கை. வீட்டு ரஸ்ட் காசிங் ஃபங்கைனா புச்சினா கோதுமையில் வரக்கூடிய நோய். சம் ஆர் தி சோர்ஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆன்டிபயோட்டிக் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. என்ன ஃபங்கஸ்னால் பெனிசிலியம். ஒயிட் ஸ்பாட் ஆன் மஸ்டார்ட் லீவ் parasitic fungi. Fungi are cosmopolitan and occur in air, water, soil and on minerals and plants. ஃபங்கஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும். ப்ரிஃபர் டு க்ரோ இன் வார்ம் அண்ட் ஹியூமிட் பிளேஸ். ஒய் ரெஃப்ரிஜிரேட்டர் ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா டு ப்ரிவெண்ட் ஃபுட் ஃப்ரம் பாக்டீரியா ஆர் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன். பாக்டீரியா அண்ட் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். வித் தி எக்ஸப்ஷன் ஆஃப் ஈஸ்ட் யூனிசெல்லுலார், ஈஸ்ட் மட்டும்தான் யூனிசெல்லுலார், மற்றதெல்லாம் ஃபங்கை ஆர் ஃபில்மெண்டஸ். ஃபில்மெண்டஸ்னால் நூலாக இருக்கும். ஊசி போன பலகாரத்துல எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, நூலாக இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து ஃபில்மெண்டஸ் ஃபார்ம் ஆஃப் ஃபங்கை. திஸ் பாடிஸ் கன்சிஸ்ட் ஆஃப் லாங் சிலிண்டர் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் கால்டு ஹைஃபே. அது பேர் வந்து ஹைஃபே. தி நெட்வொர்க் ஆஃப் ஹைஃபே வந்து மைசீலியம். அந்த நூலாக எல்லாம் சேர்ந்து ஒரு நெட்வொர்க் மாதிரி இருக்கும், அது பேர் வந்து மைசீலியம். சம் ஹைஃபே ஆர் கண்டினியூஸ் டியூப் ஃபில்டு வித் மல்டிநியூக்ளியேட்டட் சைட்டோபிளாசம். சம் ஹைஃபே வந்து கண்டினியூஸாக இருக்கும், மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கும், நிறையா நியூக்ளியஸு உள்ளே ஃபார்ம் ஆகிருக்கும். அது பேர் கோயினோசெட்டிக் ஹைஃபே. அதர்ஸ் ஹேவ் செப்டே ஆர் கிராஸ் வால் இன் தேர் ஹைஃபே. மற்றதெல்லாத்துலேயும் செப்டே இருக்கும், கிராஸ் இருக்கும், ஒரு நியூக்ளியஸ் மட்டும்தான் இருக்கும். இதில் தான் கண்டினியூஸ் மல்டி நியூக்ளியேட்டட் நியூக்ளியஸ் இருக்கும், அதுக்கு பேர் வந்து கோயினோசெட்டிக் ஹைஃபே. தி செல் வால் ஆஃப் ஃபங்கை ஆர் கம்போஸ்ட் ஆஃப் சிட்டின் அண்டு பாலிசாக்கரைட். இது ரொம்ப முக்கியங்க. ஃபங்கையில் வந்து சிட்டின் கண்டிப்பாக இருக்கும், சிட்டின் அண்டு பாலிசாக்கரைடு இருக்கும். ஃபங்கை சிட்டின் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா சிட் ஃபண்டுன்னு நிறையா இடத்துல பார்த்துருப்போம் இல்லையா, சிட் ஃபண்டு. சிட்டுனா சிட்டின், ஃபண்டுனா ஃபங்கை. ஸோ சிட் ஃபண்டு ஃபங்கஸ்னால் கண்டிப்பாக சிட்டின் இருக்கும் அதில் செல்வாலில். மோஸ்ட் ஆஃப் தம் அப்சார்ப் சாலுபிள் ஆர்கானிக் மேட்டர் ஃப்ரம் டெட் சப்ஸ்ட்ரேட் சாப்ரோஃபைட்டிக். டெட் ஆர்கானிக் மேட்டர்லேருந்து ஃபுட் எடுத்தால் அதுக்கு பேர் சாப்ரோஃபைட்டிக். Those that depends on a living plant and animals, parasites. மற்ற லிவிங் பிளான்ட்ஸும் அனிமல்ஸை டிபெண்ட் பண்ணி வாழ்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் பேராசைட்ஸ். லிவர் சிம்பியான், சிம்பியானா வாழும். சிம்பியான் அப்படின்னா ஃபங்கை வந்து அதர் ஆர்கானிசத்தோட கொலாபரேஷனில் இருக்கும். ஃபங்கை ப்ளஸ் அல்கை ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா அதுக்கு பேர் லிச்சின். ஃபங்கை ப்ளஸ் ரூட் ஆஃப் ஹையர் பிளான்ட் இருந்துச்சுன்னா மைக்கோரைஸா. ஃபங்கை வந்து ரூட்ஸ் ஆஃப் ஹையர் பிளான்ட்ஸோடு சேர்ந்து கொலாபரேஷனில் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் மைக்கோரைஸா. தென் ரீப்ரொடக்ஷன் இன் ஃபங்கை. ஃபங்கையில் எப்படியெல்லாம் ரீப்ரொடக்ஷன் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். 3 டைப் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்குது ஃபங்கையில். ஒன்று வெஜிடேட்டிவ் அண்டு ஏசெக்சுவல் அண்டு செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனில் ஃப்ராக்மெண்டேஷன், ஃபிஷன், பட்டிங் 3 டைப் ஆஃப் இருக்குது வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன். ஏசெக்சுவல் ரீப்ரொடக்ஷன் பை ஸ்போர்ஸ். ஏசெக்சுவலாக ஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும், கொனிடா, ஸ்போரிஞ்சியோஸ்போர், ஜூஸ்போர். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்லேயும் ஸ்போர்ஸ் தான் ஃபார்ம் ஆகும், ஊஸ்போர், அஸ்கோஸ்போர், பேசிடோஸ்போர். இந்த 3 எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா நம்மளுடைய பிளட் குரூப் இருக்கு இல்லையா, ஏபிஓ, இந்த 3 தான் நம்ம பிளட் குரூப்பில் வரும். அந்த ஏபிஓ அதுதான் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனோட ஸ்போர்ஸ். ஏனா அஸ்கோஸ்போர், பினா பேசிடோஸ்போர், ஓனா ஊஸ்போர். தி செக்ஷுவல் சைக்கிள் இன்வால்வ் தி ஃபாலோயிங் 3 steps. First one is a plasmogamy, fusion of protoplasm between 2 motile or non-motile gametes. 2 protoplasm fuse ஆகும், இணையும். plasmogamy அப்படின்னா protoplasm. ஸோ 2 protoplasm fusion ஆகும். செகண்ட் ஸ்டெப்பு கேரியோகமி, fusion of 2 nucleus. கேரியோகேமி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக். அப்போ ஸோ கேரியாட்டிக் அப்படின்னாலே நியூக்ளியஸ், கேரியோகேமி அப்படின்னா நியூக்ளியஸ் வந்து ஃபியூஷன் ஆகுறது. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் ப்ரோகேரியாட்டிக், யூகேரியாட்டிக். ஸோ கேரியோட்டிக் அப்படின்னாலே நியூக்ளியஸ் தான், ஃபியூஷன் ஆஃப் 2 நியூக்ளியை. தென் 3வது பாயிண்ட்டு
மியாசிஸ் இன் ஜைகோட் ரிசல்ட்டிங் இன் ஹேப்ளாய்ட் ஸ்போர். ஜைகோட்டில் மியோசிஸ் நடந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர் ஃபார்ம் ஆகும். இன் சம் ஃபங்கையில் 2 ஹேப்ளாய்டு ஃபியூஸ் ஆகி டைரெக்டாக டிப்ளாய்டு செல் ஃபார்ம் ஆயிரும். இன் சம் அதர் ஃபங்கையில் 2 ஹேப்ளாய்டு ஃபியூஸ் ஆகி டைகேரியாட்டிக் ஸ்டேஜ் ஃபார்ம் ஆகும். டைகேரியாட்டிக்னா ரெண்டு நியூக்ளியஸும் ஜாயிண்ட் ஆகாது, தனித்தனியாக செப்பரேட்டாகவே இருக்கும். அது பேர் தான் டைகேரியான். கேரியோன்னா நியூக்ளியஸு, டைனா டூ நியூக்ளியஸ் வந்து செப்பரேட்டாகவே இருக்கும். அது பேர் டைகோரியா ஃபேஜ். லேட்டர் தி பேரண்டல் நியூக்ளியஸ் ஃபியூஸ் அண்ட் தி செல் பிகம் டிப்ளாய்ட். ரெண்டாவது ரெண்டு நியூக்ளியஸும் ஜாயிண்ட் ஆகி ஃபியூஸ் ஆகி டிப்ளாய்ட் செல் ஃபார்ம் ஆகும். அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அஸ்கோமைசிட்டிஸ் அண்ட் பேசிடோமைசிட்டிஸ். தி ஃபங்கை ஃபார்ம் ஃப்ரூட்டிங் பாடிஸ் இன் விச் reduction division occur leading to formation of haploid spore. ஃபங்கையில் ஃப்ரூட்டிங் பாடி ஃபார்ம் ஆகி ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து ஹேப்ளாய்ட் ஸ்போர் ஃபார்ம் ஆகும். ஓகே, தென் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்கையோட கிளாசிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா தி மார்ஃபாலஜி ஆஃப் தி மைசீலியம், மோட் ஆஃப் ஸ்போர் ஃபார்மேஷன், ஃப்ரூட்டிங் பாடிஸ், இந்த மூணையும் பேஸ் பண்ணி தான் ஃபங்கையை கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. 4 டைப் ஆஃப் ஃபங்கை வந்து கிளாசிஃபிகே பண்ணியிருக்காங்க. சைக்கோமைசிட்டிஸ், அஸ்கோமைசிட்டிஸ், பேசிடோமைசிட்டிஸ், டியூட்ரோமைசிட்டிஸ். இந்த 4 டைப்பையும் 1 by 1 பார்ப்போம். ஃபஸ்ட் என்னது சைக்கோமைசிட்டிஸ். அது ஹேபிட்டேஷன் என்னென்னா அக்வாட்டிக்கில் இருக்கும், ஆன் டீகேயிங் வுட்டில் இருக்கும், மக்கி போன மரத்தில் இருக்கும். அஸ் ஆப்ளிகேட் பேராசிட் இன் பிளான்ட்டில் ஒட்டுண்ணியாக இருக்கும். தென் அஸ்கோமைசிட்டிஸ்னால் சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்னா ஒரு பை மாதிரி இருக்கும், அந்த மாடலில் இருக்கிறதுனால அது சாக் ஃபங்கை அப்படின்னு சொல்கிறாங்க. சாப்ரோஃபைட்டிக்காக இருக்கும், டீகம்போசராக இருக்கும், பேராசிட்டிக் ஆர் கோப்ரோஃபிலஸ்னால் க்ரோயிங் ஆன் டங்க். மல்டி செல்லார்னா பென்சிலியம், யூனிசெல்லாராக தான் ஈஸ்ட்டு. நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். யூனிசெல்லார் ஈஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுது? டு மேக் பிரெட் அண்ட் பியருக்கு யூஸ் ஆகிறது பேர் என்னது? ஈஸ்ட். மல்டி செல்லார் வந்து பென்சிலியம் வந்து ஆன்டிபயோட்டிக். தென் பேசிடோமைசிட்டிஸ்னால் மஷ்ரூம், பிராக்கெட் ஃபங்கை ஆர் பஃப் பால்ஸ். மஷ்ரூம்னா நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய மஷ்ரூம். பிராக்கெட் ஃபங்கை அப்படின்னா பிராக்கெட் ஷேப்லேயே இருக்கும். அது எங்கே வாழ்துன்னா க்ரோ இன் சாயில், ஆன் லாக்ஸ் அண்ட் ட்ரீ ஸ்டம்ப் அண்ட் லிவிங் பிளான்ட் பாடிஸ் ஆஸ் பேராசிட்ஸ். ஒட்டுண்ணியாக வாழும், மற்ற தாவரங்கள் மேலே ஒட்டுண்ணியாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து ரஸ்ட் அண்டு ஸ்மெட். டியூட்ரோமைசிட்டிஸ் ஃபங்கை அப்படின்னா இம்பர்ஃபெக்ட் ஃபங்கை, டூப்ளிகேட் ஃபங்கைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதனுடைய ஹேபிட்டேஷன் என்னென்னா சாப்ரோஃபைட்ஸாக இருக்கும், பேராசிட்ஸாக இருக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் தம் ஆர் டீகம்போசர் ஆஃப் லிட்டர் அண்ட் ஹெல்ப் இன் மினரல் சைக்கிளிங். மினரல்ஸை சுத்தப்படுத்துறதுக்கு இது யூஸ் ஆகுது. தென் மைசீலியம் எப்படி இருக்குன்னா ஃபைக்கோமைசிட்டிஸில் ஏசெப்டேட்டாக இருக்கும் அண்டு கோயினோசெட்டிக் இருக்கும். கோயினோசெட்டிக்னா என்னது? செப்டே இல்லாமல் லாங்காக மல்டி நியூக்ளியேட்டடாக இருக்கும். பாக்கி 3லையும் பிரான்ச்சாக இருக்கும், செப்டேவாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா சைக்கோமைசிட்டிஸ்க்கு மியூகார், ரைசோபஸ், தி பிரெட் மோல்டு, பிரெட்டில் இருக்கும் இல்லையா, அது பேர் வந்து ரைசோபஸ். அல்புகோனா பேராசிட்டிக் ஃபங்கை ஆன் மஸ்டார்டு. அஸ்கோமைசிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து அஸ்பர்ஜிலஸ், கிளாவிசப்ஸ், நியூரோஸ்புரானா யூஸ்டு எக்ஸ்டென்சிவ்லி இன் பயோகெமிக்கல் அண்ட் ஜெனட்டிக் ஒர்க்லையும் பயோகெமிக்கலையும் யூஸ் ஆகிற ஃபங்கஸ் என்னது? நியூரோஸ்புரா. மாரல்ஸ் அண்டு ட்ரஃபிள்ஸ் வந்து எடிபிள் அண்டு கன்சிடர் டெலிகேட்ஸ், வாசனை திரவியமாக யூஸ் ஆகுது. மாரல்ஸ் அண்டு ட்ரஃபிள்ஸ் அதில் எது வருது? அஸ்கோமைசிட்டிஸ். பேசிடோமைசிட்டிஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து அகாரிகஸ்னால் மஷ்ரூம், நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய மஷ்ரூம். ஸ்மெட்டுனா புஸ்டிலாகோ, புச்சினியானா ரஸ்ட் ஃபங்கை. தென் டியூரோமைசிட்டிஸுக்கு எக்ஸாம்பிள் அல்டனேரியா, கலெக்ட்ரோரிக்கம், ட்ரைகோடெர்மா. ஓகேவா? இதில் ஒரு சின்ன நோட்ஸ் பார்ப்போம் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு. எல்லா இதுலேயுமே ஏல ஸ்டார்ட் பண்ணுற ஃபங்கஸ் இருக்கும். அல்புகோ, அஸ்பர்ஜிலஸ், அகாரிகஸ், அல்டனேரியா, இந்த 4மே ஏல ஸ்டார்ட் ஆகிற ஃபங்கஸ். அஸ்கோமைசிட்டிஸ்க்கு ஏஎஸ் ஸ்டார்ட் ஆகுதா, அந்த ஏஎஸ்லேயே ஸ்டார்ட் ஆகும் அஸ்பர்ஜிலஸ். பேசிடோமைசிட்டிஸ்க்கு அகாரிகஸ்னால் கஸ்டமர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. CUS வருதா, கஸ்டமருக்கு நம்ம என்ன கொடுப்போம்? மஷ்ரூம் கொடுப்போம். நம்ம நார்மலாக சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் கொடுப்போம் கஸ்டமருக்கு. ஸோ அது வந்து பேசிக். ஸோ அகாரிகஸ் அப்படின்னா நார்மலாக சாப்பிடக்கூடிய மஷ்ரூம் பேசிடோமைசிட்டிஸில் வரும். அல்டர்னேரியானா அல்டர்னேட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்டர்னேட்னா என்னது? டூப்ளிகேட் என்னது? டியூரோமைசிட்டிஸ். ஓகேங்களா? இந்த 4 முடிஞ்சிச்சா? தென் ரைசோபஸ்னால் பஸ்ஸுன்னு ஞாபகம். பஸ்ஸு ட்ராவல் பண்ணும்போது என்ன கொண்டு போவோம்? ப்ரெட்டு கொண்டு போவோம். ரைசோபஸ்னால் பிரெட் மோல்டு. தென் டியூரோமைசிட்டிஸ்க்கு அல்டர்னேரியா, கொலக்டோரிக்கம்,
ட்ரைகோடர்மா, இதெல்லாம் வந்து ஃபங்கஸ்ன்னு சொல்லவே முடியாத அளவுக்கு பேர். அதெல்லாம் வந்து டூப்ளிகேட் ஃபங்கஸில் வந்து வச்சுக்கோம். ஓகே, தென் ரீப்ரொடக்ஷன் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். பைக்கோமைசிட்டிஸில் ஏசெக்சுவலாக நடக்கும். ஏசெக்சுவல் டேக் பிளேஸ் பை ஜூஸ்போர் மொட்டைல் ஆர் பை ஆப்லானோஸ்போர் நான் மொட்டைல். ஏசெக்சுவல் மெத்தடில் ஜூஸ்போராக இருக்கும், பை ஆப்லானோஸ்போர் 2 மெத்தடில் நடக்கும். ஏசெக்சுவல் மெத்தடில் ஜூஸ்போர் இருக்கும், அப்லானோஸ்போர் இருக்கும். நான் மொட்டைல், ஆப்லானோஸ்போர்னா நான் மொட்டைல். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நான் மொட்டைல்னா நோ இருக்குது பார்த்தீங்களா, இங்கே நோ, ஸோ நோ மூமெண்ட். ஆப்லானோஸ்போர்னா நான் மொட்டைல், ஜூஸ்போர்னா மொட்டைல். Endogenously produced in sporangium. Then a zygospore is formed by fusion of 2 gametes. Zygospore na 2 gamete fuse ஆகி வரது பேர் தான் ஜைகோஸ்போர். ஜைகோஸ்போர் இஸ் ஃபார்ம்டு பை ஃபியூஷன் ஆஃப் 2 கேமெட்ஸ். இந்த 2 கேமெட்ஸும் சிமிலராக இருந்துச்சுன்னா அது பேர் வந்து ஐசோகேமஸ். டிசிமிலராக இருந்துச்சுன்னா அது பேர் அனிசோகேமஸ் ஆர் ஊகேமஸ். ஐசோனாலே சேம், ஸோ கேமெட்ஸ் ஆர் சேமாக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஐசோகேமஸ். டிசிமிலராக இருந்துச்சுன்னா அனிசோகேமஸ் ஆர் ஊகேமஸ். தென் அஸ்கோமைசிட்டிஸ். ரீப்ரொடக்ஷன் எப்படின்னா, asexual spores are produced exogenously by mycelium called conidospore. You can spore conidospore. Conida or germination produce mycelium. Sexually reproduction எப்படி இருக்குன்னா, sexual spores are called ascospore produced endogenously in sac like asci. Singular பேர் ascus, pluralனா asci. Then ascomycetisல sexual spores are called ascospore produced endogenously sac like asci. இந்த பைய மாதிரி இருக்கும் இல்லையா, அது பேர் தான் asci. சிங்குலரில் வந்து ascus. The asci arranged in a different type of fruiting bodies called ascocarp. அஸ்கோமைசிட்டிஸ்க்கு என்ன ஸ்போர் வருது, அஸ்கோஸ்போர், அதே நேம்லேயே வந்துடும். ஃப்ரூட்டிங் பாடிஸ் பேர் வந்து அஸ்கோகார்ப். தென் பேசிடோமைசிட்டிஸில் ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் ஆர் நாட் ஃபவுண்ட். ஏசெக்சுவல் ஸ்போர்ஸ் வந்து இருக்காது, பட் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் பை ஃப்ராக்மெண்டேஷன் மூலயமா வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன் நடக்கும். செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆப்சண்ட்டு. செக்ஸ் ஆர்கன்ஸ் இருக்காது, பட் ஃபியூஷன் ஆஃப் 2 வெஜிடேட்டிவ் ஆர் சொமாட்டிக் செல் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரெயின் ஆர் ஜினோடைப் வந்து டைகேரியாட்டிக். இதில் டைகேரியாட்டிக் ஸ்டேஜ் வந்து இருக்கும், which ultimately give rise to basidium. பேசிடியம் ஃபார்ம் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த டைகேரியாட்டிக் ஃபேஜ் தான் பேசிடியத்தை ரைஸ் பண்ணும். கேரியோகேமி அண்ட் மியாசிஸ் டேக் பிளேஸ் இன் தி பேசிடியம் ப்ரொடியூசிங் 4 பேசிடோஸ்போர். என்ன ஸ்போர்? 4 பேசிடோஸ்போர். அந்த நேமிலே இருக்கும். பேசிடோசிட்டிஸ் இருக்கு இல்லையா, பேசிடோமைசிட்டிஸ் இருக்கு இல்லையா, அது சேம் 4 பேசிடோஸ்போர் exogenously produced on the basidium. Pluralனா basidia. The basidia are arranged in fruiting bodies called basidocarp. இதில் ஃப்ரூட்டிங் பாடிஸ் என்னது, பேசிடோகார்பு. இதில் ஃப்ரூட்டிங் பாடிஸ் வந்து அஸ்கோகார்ப். அந்த நேம்லேயே இருக்கும். ஸ்போர்ஸ் என்னது, பேசிடோஸ்போர்ஸு. இதில் ஸ்போர்ஸ் வந்து அஸ்கோஸ்போர். டியூரோமைசிட்டிஸ் இம்பெர்ஃபெக்ட் ஃபங்கை. ஒன்லி தி ஏசெக்சுவல் ஆர் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் ஆஃப் தி ஃபங்கை நோன். இதில் வந்து ஏசெக்சுவலும் வெஜிடேட்டிவ் ஃபேஸ் மட்டும்தான் தெரியும். When the sexual forms of these fungi are perfect discovered, they are moved into ascomycetes and basidomycetes. செக்ஸுவல் ஃபார்ம் வந்து கன்ஃபார்மாக டிஸ்கவர் ஆச்சுன்னா அது வந்து அஸ்கோமைசிட்டிஸ் பேசிடோமைட்டிஸுக்கும் மூவ் பண்ணிடுவாங்க. அந்த கிளாஸிஃபிகேஷனில் பண்ணிடுவாங்க. ரெண்டும் தெரியாத வரைக்கும் இது டியூரோமைசிட்டிஸில் இருக்கும், டூப்ளிகேட் மைசிட்டிஸில் இருக்கும். செக்ஸுவல் ஃபார்ம் கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா அது அஸ்கோமைசிட்டிஸ்க்கோ பேசிடோமைட்டிஸ்க்கோ மூவ் பண்ணிடுவாங்க. Reproduced only by asexual spores known as conida. Then spores என்னது, conidia. ஸோ பைக்கோமைசிட்டிஸில் என்னென்ன ஸ்போரு, ஜூஸ்போர், ஆப்லானோஸ்போர், ஜைகோஸ்போர் இருக்கும். அஸ்கோமைசிட்டிஸில் அஸ்கோஸ்போர் இருக்கும். அந்த ஃப்ரூட்டிங் பாடி பேர் அஸ்கோகார்ப். பேசிடோமைசிட்டிஸில் 4 பேசிடோஸ்போர் இருக்கும். அந்த ஃப்ரூட்டிங் பாடிக்கு பேர் பேசிடோகார்ப். டியூரோமைசிட்டிஸில் கொனிடியா தான் இருக்கும். இது ரெண்டுமே இண்டோஜினஸில் நடக்கும், இது வந்து எக்ஸோஜினஸில் நடக்கும். ஓகே.